சத் சரிதம் சத் சரிதம் சீரடி சாய்பாபாவின் சத் சரிதம் சச்சரிதம் சச்சரிதம் சீரடி சாய்பாபாவின் சச்சரிதம். சாய்பாபாவின் வாழ்க்கை அற்புதங்கள் போதனைகள் ஆகியவற்றை கூறும் சச்சரிதம். மக்களுக்கு வழிகாட்டியாகவும் வருமே சாய்பாபாவின் அருளை பெற உதவுமே சச்சரிதம் சச்சரிதம். ஸ்ரீரடி சாய்பாபாவின் சச்சரிதம். கேளுங்கள், படியுங்கள், கூறுங்கள். சச்சரிதம் சச்சரிதம். ஷீரடி சாய்பாபாவின் சச்சரிதம். அனைவருக்கும் வணக்கம். ஹீலே வெற்றியரசு பேசுகிறேன். ஸ்ரீ சாய் சத்சரிதம்ங்கிற புத்தகத்திலேருந்து 36வது அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த அத்தியாயத்தில் கோவாவிலேருந்து வந்த 2 பணக்காரர்களுடைய கதையை இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து அவுரங்காபாத்கர் அப்படிங்கிறவருடைய மனைவியை பற்றின விஷயங்கள் இது இருக்குது. முதல்ல நம்ம பார்க்க போகிறது கோவாவிலேருந்து வந்த 2 பக்தர்களை பார்க்கலாம். அவங்க முதல் தடவையாக கீரடிக்கு வராங்க. கீரடியில் இருக்கக்கூடிய பாபாவை பார்க்குறாங்க. அதில் வந்த 2 பேர்கிட்ட ஒருத்தர்கிட்ட மட்டும் பாபா 15 ரூபாய் வாங்குறாரு. இன்னொருத்தர் 35 ரூபாய் கொடுக்கும்போது அதை மறுத்துட்டார். ஷாமா உடனே கேட்குறாரு, ஒருத்தர்கிட்ட மட்டும் வாங்கினீங்களே, ஏன் இன்னொருத்தர்கிட்ட வாங்கலைன்னு. அதுக்கு பாபா சொல்கிறாரு, எனக்கு உத்தரவு வந்தால் யார்கிட்ட வாங்கணும்னு தோணுதோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் நான் வாங்குவேன், எல்லாருக்கிட்டே வாங்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே சொல்லிட்டு ஒரு 2 கதைகளை சொல்கிறாங்க. அந்த 2 பக்தர்களும் கோவாவிலேருந்து வந்த 2 பக்தர்களும் பாபா முன்னாடி உட்காந்துருக்காங்க. அந்த 2 கதைகளை கேட்குறாங்க. அந்த முதல் கதை என்னென்னா, ஒரு பக்தர் வேண்டிக்கிட்டாராம். அவருக்கு வேலை இல்லை. அவர் என்ன வேண்டுதல் வச்சார்னா, அவருடைய குலதெய்வத்துக்கு எனக்கு வேலை கிடைக்குதுன்னா முதல் மாத சம்பளத்தை நான் உன்னுடைய உண்டியலில் போடுறேன்னு அவர் வேண்டிக்கிட்டாராம். அவருக்கு அதே மாதிரி வேலை கிடைக்குது. அவருக்கு நினைக்கிற மாதிரி 15 ரூபாவும் சம்பளம் கிடைக்குது. அவர் சந்தோஷம், வேலை கிடைக்க அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணார், அவருடைய வேண்டுதலை மறந்துட்டார். அவருக்கு அதிகமான சம்பளம் தான் கிடைக்காலும் கூட அவருடைய வேண்டுதலை அவர் மறந்துட்டார். இப்போ அவர் சீரடிக்கு வந்ததுனால அவர்கிட்ட அந்த 15 ரூபாயை நான் ஞாபகப்படுத்தி வாங்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு ஒரு கதையை சொன்னாராம். அடுத்து இன்னொரு கதையை சொன்னாராம். அது என்னன்னா, ஒரு பெரிய பணக்காரன், அவன்கிட்ட ஒரு 35 வருஷமாக வேலை பார்த்த ஒரு சமையல்காரன் அவர் வீட்டில் இருந்து பணத்தை திருடிட்டாங்க, 30,000 ரூபாய். அந்த பணக்காரர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த ஒரு பக்கரி அவருக்கு ஒரு யோசனை சொன்னாராம். உன் பணம் திரும்பி கிடைக்கணும்னா நீ ஒன்று செய்யணும். அது என்னன்னா, பாபாவை வேண்டிக்கோ, உன்னுடைய பணம் உனக்கு திரும்பி கிடைக்கிற வரைக்கும் நீ உனக்கு பிடிக்க ஒரு பொருளை சாப்பிடாமல் இருக்கணும். அதுதான் உன்னுடைய விரதம். அவரை நேரில் பார்க்குற வரைக்கும் நீ அந்த உணவை தொடக்கூடாது அப்படின்னு ஒரு வேண்டுதலை நீ வைக்கணும். உனக்கு திருட்டு போன பணம் கிடைக்கணும். இவரும் அதை ஃபாலோ பண்ணார். அந்த பணம் கிடைக்கிறதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர் மறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொன்னாராம். ஷாமாவுக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியல. அதுக்குள்ளே பகல் வேலை வந்துடுச்சு. பாபா சொன்னார், இந்த 2 பேருக்கும் கொண்டு போய் சாப்பாடு கொடு அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். வர வழியில் அந்த ஷாமா அந்த 2 பேர்கிட்டே கேட்டாராம், பாபா 2 கதை சொன்னார், அந்த கதை ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவர் சொன்னாராம். அதுக்கு அந்த 2 பேருமே கண்களில் கண்ணீர் ததும்ப அவங்க சொன்னாங்களாம், அந்த 2 கதையும் எங்களுடைய கதை தாங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம். அந்த உணவு முடிந்ததுக்கு பிறகு, உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த 2 பக்தர்களும் தன்னுடைய கதையை சொன்னாராம்.
முதல்ல இருக்கிறவர் சொன்னார், ஆமாங்க எனக்கு வேலை இல்லை, வேலை இல்லாதப்போ என்னுடைய குலதெய்வத்துக்கு நான் வந்து வேண்டிக்கிட்டேன், ஆனால் அதை வேண்டுதலை நான் மறந்து போயிட்டேன். இப்போ பாபா வந்து ஞாபகப்படுத்தும் போது தான் எனக்கே அது ஞாபகத்துக்கு வருது. ஏன் என்கிட்ட பாபா வந்து 15 ரூபாய் கேட்டாருன்னு என்னால் இப்போ புரிஞ்சிக்க முடியுது. அப்போது அது பேர் தட்சணை கிடையாது, நான் கொடுக்க வேண்டிய பணம் அதை அவர் கேட்டுவாங்க, அதாவது அந்த கடனை வந்து அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடைக்குது அப்படின்னு அவர் மனமுருகி கொண்டாராம். அதுக்கப்புறம் அவரோட வந்த அவருடைய நண்பரும் வந்து சொன்னார், ஆமாம் 2வது கடை வந்து என்னுடைய கடை தான், எனக்கு வந்து என்னுடைய வேலைக்காரன் வந்து என் பணத்தை வந்து திருடிட்டான். ஒரு பக்கரி வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு தீர்வு சொன்னார், நான் அதுபடி செஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த திருடனவனே வந்து என்கிட்ட வந்து அந்த பணத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டான். நான் வந்து அதோட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வேற ஒரு ஊருக்கு போயிட்டேன். என்னுடைய கனவுல வந்து பாபா வந்து கேட்டார், நீ வந்து என்னை வந்து பார்க்குறேன்னு சொன்னியே, அதையே இன்னும் பார்க்கலன்னு. அந்த கனவு வந்ததுனால தான் இவரை பார்க்கணுன்னு நான் கிளம்பி வந்தேன். துறைமுகத்துக்கு வரும்போது வந்து கப்பலில் இடம் இல்லை, அங்கே இருக்க கப்பல் தளபதி வந்து என்னை வந்து அந்த கப்பலில் ஏற அனுமதிக்கலை. அங்கே அந்த கப்பலில் வேலை செஞ்ச பியூன் தான் வந்து இந்த கப்பலில் பயணம் செய்கிறதுக்கு ஒரு உதவி செஞ்சான். அவனோட உதவியோடு தான் இன்றைக்கி நான் பாபாவை பார்க்க வந்தேன். பாபாவுடைய பேரறிவுங்கிறது நம்மளால் வந்து நினைக்க கூட பார்க்க முடியல. நான் எங்கேயோ இருக்கேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை அப்படியே அவர் சொல்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஞானி அப்படின்னு மெய்மறந்து போனாங்களாம். அவருமே அப்புறமா வந்து அந்த தட்சணையை வந்து பாபாவுக்கு கொடுக்கும்போது பாபாவை ஏற்றுக்கிட்டாரு. அவுரங்காபாத்கருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். திருமதி அவுரங்காபாத்கருக்கு 27 வருடமாக வந்து குழந்தையே பிறக்கலை. எவ்வளவோ மருத்துவம் பார்த்தும் அவங்களுக்கு பலன் அளிக்கலை. கீரடிக்காரு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரியையும் அவருடைய மகனையும் அழைக்கிட்டு கீரடிக்கு போனாங்க. 2 மாதம் வந்து தங்கியிருந்தாங்க. அவங்களால வந்து பாபாவை நெருங்கக்கூட முடியல. பாபாவை சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணலான்னு தெரியல. ஷாமாவை போய் சந்திச்சாங்க, தன்னுடைய நிலைமையை சொன்னாங்க. ஷாமா வந்து சொன்னார், பாபாவை பார்க்கறதுக்கு யாருடைய சிபாரிசும் தேவையில்லை, நீங்களும் அவரை சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், ஒரு மத்தியான வேலையில் அந்த ஏற்பாடு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு நாள் என்னாச்சு, பாபா உணவருந்தினதுக்கு பிறகு அவருடைய கையை வந்து ஷாமா வந்து தொடச்சிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் பாபா என்ன பண்ணார், ஷாமாவுடைய கன்னத்தை பிடிச்சி கிள்னார். ஷாமா வந்து கோச்சிக்கிட்டாராம். உடனே பாபா சொன்னார், என் கூட 72 தலைமுறைகளாக நீ கூட இருக்க, என்னைக்காவது நான் உன்னை தொட்டிருப்பேனா? இன்னைக்கு நீ நான் தொடும்போது இவ்வளோ கோபப்படுறியேன்னு. அதுக்கு வந்து ஷாமா சொன்னாராம், உங்கள் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை நாங்கள் வச்சுருக்கோம், அதை தவிர எங்ககிட்ட எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத அவர் சொன்னார். சொல்லி முடிந்த உரையாடலுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, ஷாமா அந்த பெண்மணியும் பாபாவும் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சார். அந்த பெண்மணி பாபாவை நோக்கி வந்ததுக்கு பிறகு பாபா கிட்ட தேங்காயும் ஊதுவத்தியும் கொடுத்தாங்களாம். பாபா வந்து அந்த தேங்காயை எடுத்து பார்க்கும்போது ஆட்டி பார்க்கும்போது என்னன்னா, தேங்காய் உருள்றத வந்து அவர் நல்லா வந்து பார்த்தார். தேங்காய் ரொம்ப முத்தி போயிருக்கேன்னு பாபா வந்து சொல்லும்போது ஷாமா வந்து சொன்னாராம், இந்த தேங்காயில் எப்படி இந்த பருப்பு வந்து கொப்பரையாக உருளுதோ அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு வந்து கரு உருவாகணும், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. உடனே பாபா நகைச்சுவையாக கேட்டார், இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் மூடத்தனமான நம்பிக்கைகள்லாம் எங்கேருந்து வருது? ஒரு தேங்காயை கொடுத்து தேங்காயை ஆசீர்வாதம் பண்ணால் ஒரு குழந்தை உருவாகுமா? எப்படி இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கீங்க அப்படின்னு பாபா வந்து விளையாட்டாக கேட்டாராம். அதுக்கு ஷாமா சொன்னாராம், இந்த விளையாட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கணும்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். இல்லை, பாபா சொன்னார், இல்லை இந்த தேங்காவை உடைக்கிடலாம். அதுக்கு வந்து ஷாமா சொன்னார், கிடையாது, தேங்காவை அந்த பெண்ணுக்கே முழுசாக கொடுத்துடுங்க அப்படின்னு இவர் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு பாபா வந்து சொன்னார், இந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கும். ஷாமா சொன்னாரா, எவ்வளோ நாளில் பிறக்கும்? 12 மாதங்களில் பிறக்கும். சரி சொல்லிட்டு அந்த தேங்காயை உடைக்கி ஒரு பாதியை அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய பாதியை ஷாமாவும் பாபாவும் எடுத்துக்கிட்டாங்களாம்.
ஷாமா வந்து அந்த பெண்கிட்ட சொன்னாராம், பாருமா, ஒரு வருஷத்துக்குள்ளே உனக்கு குழந்தை பிறக்கலைன்னா என்னை வந்து பாரு, இதே மாதிரி தேங்காய் கொண்டு வா, இந்த தேங்காவாலேயே இந்த தெய்வத்தோட தலையில் உடைக்கிற, அதுக்கப்புறம் இந்த தெய்வத்தை இந்த மகுதியை விட்டு நான் அனுப்பிடுறேன், அப்படி செய்யலைன்னா என்னுடைய பேர் மாதவி இல்லை அப்படின்னு ரொம்ப உணர்வுபூர்வமாக சொன்னாராம். இதையெல்லாம் பாபா வந்து ரசித்து கேட்டுட்டு அமைதியாக இருந்தாராம். அவர் கொடுத்த வாக்குப்படி 12 மாதங்களுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த பிறகு 5 மாதம் கழிச்சு அந்த குழந்தைய கணவனும் மனைவியும் பாபா கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்களாம். அப்போது அந்த பெண்ணுடைய கணவர் பாபாவுக்கு 500 ரூபாய் வந்து தட்சணையாக கொடுத்தாங்களாம். அந்த 500 ரூபாயை பாபாவுடைய குதிரைக்கு கொட்டகை வந்து கட்டுவதற்கு பயன்பட்டது அப்படின்னு இந்த தகவல் ஸ்ரீ சாய் சத்சரிதத்தில் இருக்குது. இந்த அத்தியாயத்தில் பாபாவுடைய பெருந்தன்மையும் அவருடைய ஞானத்தையும் நாம் தெரிஞ்சிக்க முடியுது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.